த பேட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க படத்துக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயின் பேர் லோலிட்டா. அவங்க அண்ணன் வந்து இங்கே தான் ஃபுட்பால் கோச்சாக இருக்காப்புல. ஹீரோயின் வந்து 2 வருஷம் வேறு ஒரு காலேஜில் படிச்சிருந்தாங்க. ஃபைனல் இயர் வந்து இவங்க அண்ணன் காலேஜில் வந்து படிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் கம்பல் பண்ணனால ஒன்றா சேர்ந்து இந்த காலேஜில் படிக்கிறாங்க. ஹீரோ வந்து இந்த காலேஜ் தான். ஃபுட்பால் வந்து சூப்பராக விளையாடுவாப்புல. அந்த ஃபுட்பாலாக பேஸ்கெட் பாலாக அந்த பேர் வந்து சரியாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து காலேஜை ஃபஸ்ட்டு ஹீரோயின் கேட்குறாங்க, இது யார் இவ்வளோ ஃபோர்ஸாக பைக் ஓட்டிகிட்டு வர்றது அப்படின்னு. அது ட்ரைட்டனு கொஞ்சம் வாழ் தான் அப்படின்னு சொல்லுவாள் ஹீரோயினோட ஃப்ரெண்டு. சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளாஸ் ரூமுக்குள்ளே போகிறாங்க. கிளாஸ் ரூமில் போயிட்டு உட்காந்துருந்தாங்க. சார் வந்து ரோமியோ ஜூலியட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பாடத்தை நடத்திட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் சரி ஓகே என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஹீரோ வராப்புல. ஹீரோ வழக்கம் போல் தான் சார் கேட்குறாரு ஏன் லேட் அப்படின்னு சொல்லிட்டு. சார் அப்புறம் நான் தனித்துவமாக தெரிய வேண்டாமா சார்? சரி உங்கள் தனித்துவத்தை உள்ளே வந்து கிளாஸில் காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாப்புல. அப்புறம் ரோமியோ ஜூலியட் பற்றி ஹீரோயின்கிட்ட கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா டான்ஸ் தான் எனி டைம் கிளாஸ் ரூமில், அதெல்லாம் யாருக்குமே கிடையாது. மெய் மறந்த ஆடிட்டு இருக்கும்போது ரோமியோ ஜூலியட் பற்றி சொல்ல அப்படின்னா, சார் அது வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமானது சார், அதை பற்றி எப்படி சொல்கிறது தெரில, அவங்க லைஃபே பயங்கர டிசாஸ்டராக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு அவங்க 2 ஜாலியாக இருந்திருப்பாங்க, ஏன் மேரேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து கேட்கும்போது அவங்க 2 ஜாலியாக இருந்திருப்பாங்க, அவங்க 2 பேரும் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறேன். ஏதாவது கோச்சுக்கிட்ட நம்ம ட்ரைட்டனோட அப்பா வந்து என் பையனை வந்து நல்லா கிரவுண்ட்லேயே வச்சுக்கோங்க, நல்லா விளையாடணும், அவனை வந்து பெரிய டீமில் வந்து ஆள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் லைஃபே வேறு லெவலில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சார் ரொம்ப விளையாட வச்சோம்னா இன்ஜுரி ஆகிடும் சார், நான் பார்த்துக்கிறேன், ஆல்ரெடி கோச்செலாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே வாங்கப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் இப்போ ஒன்று சொல்கிறேன், பர்சனலாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார் நான் உங்கள் பையன்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரைட்டனோட அப்பா சரி வரேன் சார் பார்த்துக்கோங்க கிரவுண்ட்லேயே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் கிரவுண்டில் பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோயினியும் சியர் ஆஃப் கேர்ள்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டு அந்த இது பண்ணுறாங்க. ஹீரோ வந்து அங்கே கிரவுண்டில் வந்து கேம் விளையாடுறக்காண்டி வந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் மேலே பாலை தூக்கி வீச ஹீரோயின் அதை கரெக்டாக கேட்ச் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தா கார் வந்து ஹீரோயினோட கார் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பால் வீசுவான், வந்து ஹீரோ ஓடி போய் பிடிக்கும்போது ஹீரோயினோட கண்ணாடியை உடச்சி விட்ருவாப்புல. ஐயோ என்ன கார் உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர வருத்தமாக போயிடுவேன். அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னாச்சு கூட ஃபீல் பண்ணாத, கார் தான் மாற்றிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போது ட்ரைட்டனோட ஃப்ரெண்ட் வந்து நான் வந்து உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் டான்ஸ் கிளாஸ்லேயும் ட்ராப் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பான். ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் வந்து டான்ஸ் கிளாஸ்லேயும் உன்னை வந்து நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினி டான்ஸ் கிளாஸில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அவளுக்கு என்னென்னா அந்த டான்ஸோட சேர்ந்து ரிதமாக ஆடுறதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கல. மீன்ஸ் அது லவ்வபுளாக ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அவங்க டீச்சர் சொல்லுவாங்க. சரி எப்போ தான் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், நீயும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைட்டன் வந்து அவங்க அந்த பொண்ணை பார்க்க வரான். அந்த பொண்ணை பார்க்க வந்துட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி இவங்க கூப்பிட்டோன்னா வந்து பேசுகிறான். அப்போ இந்த உங்கள் கார் ரெடி பண்ணுறதுக்கு வந்து அந்த காசு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கொடுக்குறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் வாங்கிக்கிறான். காலேஜில் சும்மா அப்படியே கெத்து பார்ட்டி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தா நைட்டு நம்ம ஹீரோயின் லோலிட்டா ஃப்ரெண்டோட அப்படி அங்கே வந்து மிங்கிள் ஆகிட்டாங்க. நம்ம ஹீரோ நைட் அங்கே வந்திருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயின்ட்டாவா நம்ம ஒரு கேம் விளையாடலாம், ஜெயிச்சுனா நீங்கள் கூட வந்து டேட்ஸ் பண்ணணும், டேட்டிங் நம்ம 2 பேரும் பழகி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரி எங்கிட்ட வின் பண்ணாதானே, இல்லை இந்த சரக்கு நீ அடிச்சின்னா தான் அதுக்கப்புறம் தான் இந்த கேமே விளையாடணும், இந்த 2 டம்ளரில் நீ கரெக்டாக அந்த பால் போட்டேன்னா நீ ஓகே, நீ சொல்கிறது வந்து நீ வந்து வின் பண்ணிட்ட, டேட் பண்ண வேண்டாம். அதுவாக நீ வந்து 2 இது மிஸ் பண்ணிட்டு 2 கிளாஸில் இருக்கிற இதுலேயும் நீ பால் போடலைன்னா நான் ஜெயிச்சிட்டேன், என் கூட டேட் பண்ணணும் அப்படின்னு. சரி ஓகே நான்லாம் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து வின் பண்ணிடுறாங்க. பார்த்தியா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் நைட் அவள் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான்,
என்னை வந்து ட்ரேட்டனோட ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்றான், நம்ம 2 பேரும் சாப்பிட வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கொஞ்சம் சரக்கு அடிச்சிருக்காங்க. அதனால் சரி ஓகே, நீ போகலைன்னா தான் நான் வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் ஹீரோயின் தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினி வந்து தனியாக நைட் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஸ்பீடாக ஒரு பைக் வருது. வந்து பார்த்தா அது நம்ம ட்ரேட்டனு. என்னடா திடீர்னு வந்து இப்படி நிறுத்தினோன்னே ஹீரோயினி, நான் பயந்தே போயிட்டேன், என்னை யாரோ கொலை பண்ண வந்துட்டாங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீயா அப்படின்னு சொல்லிட்டு, நைட்டு உனக்கு அறிவு இருக்கா, என்கிட்ட வர வேண்டியதானே யாரும் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு உண்மையாகவே நடக்கவே முடியல, போதையாக இருக்கிறனால வழியே தெரியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரி வண்டியில் வந்து ஏறுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோயினியை வந்து ஹீரோ ட்ரைட்டன் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் நைட்டு வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு காலையில் சாப்பிட்ற இடத்துல அவங்க அப்பா, நேற்று நைட்டு போய் குடிச்சிட்டு பார்ட்டிக்கு போயிருக்கிறேன், அங்கே போய் இது பண்ணிகிட்டு இருக்கேன், உனக்கு வேறு ஒரு பார்ட்டி இருந்தது, அந்த ஸ்பான்சர்ஸ்லாம் வந்திருக்க ஒரு பார்ட்டிக்கு உன்னைய போய் மீட் பண்ண சொன்னால், அப்பா இதான் ஃபஸ்ட் டைமு நான் அந்த பார்ட்டி மிஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னதெல்லாம் நான் போயிருக்கேன் தானே, எனக்குன்ட்டு கொஞ்சம் ஜாலி பண்ணுற கொஞ்சம் இது வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு, இது உன்னோட வாழ்க்கை சரியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோயினி வந்து மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது அவங்க அம்மா பார்த்து, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அம்மா நான் வந்து விட்டெல்லாம் கேட்கல, சரி விட்டு நான் அவங்க சொல்கிறது வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்கல, என்ன ஏதோ திட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போகிறாங்க. அப்புறம் ஹீரோயினியும் வந்து 2 பேரும் வந்து பஸ்ஸில், அதாவது அதர் காலேஜுக்கு போய் அந்த கேம் விளையாடுற மாதிரி டீமாக போட்டு கேம் விளையாடுவாங்களே, ரன்பீன்னு நினைக்கிறேன், இந்த ஃபுட்பால் நேம் வந்து ரன்பீன்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து ஹீரோயினி வந்து வராங்க. பஸ்ஸில் உள்ளே ஏறும்போது பார்த்தா ட்ரைட்டன் பக்கத்தில் ஒரு சீட்டாக, ஒரு ஃப்ரெண்டு பக்கத்தில் அவங்க நல்லா காலை விரிச்சு உட்காந்துட்டு கிடப்பான், உன்னை கீழே தள்ளி விட்டுருவான், அவன் பக்கத்தில் உட்காரு என் பக்கத்தில் உட்காருன்னு சொல்லிட்டு, நல்லா பிளான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்து ஹீரோ பக்கத்தில் உட்காரான். இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல, இல்லை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட் அங்கே மேட்ச் நடக்குது. நம்ம ஹீரோ வீர உபதேசம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி, நம்ம தான் ஜெயிக்கிறோம் சரியா, ஓடிக்கிட்டே வேகமாக பறந்து பாலை போட்டு இன்றைக்கி மேட்ச்சை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மேட்ச்சில் ஜெயிச்சுட்டு நைட்டு அந்த மேட்ச் முடிச்சுட்டு நைட்டுன்னு இருக்கும்போது ஹீரோயினி வரான். அந்த ஒரு மிஷினை போட்டு தட்டிகிட்டு இருப்பான். ஹீரோன்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மிஷின் ப்ராப்ளம் இருக்குது, இந்த எங்கிட்ட இருக்குது, உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு சீஸ் போட்டு அது மட்டும் ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் வேணும், அது மட்டும் கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். அப்புறம் வந்து ஹேய் இன்னைக்கு நைட் வந்து பார்ட்டி இருக்குது, வா என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி போகலாமே வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. ஆமாம் இது இந்த பப் என்ன, இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, இல்லை இங்கே வந்து சேரிட்டி மாதிரி இருக்கும், இந்த பப்பு நடக்குது, என் ஃப்ரெண்டு தான் இவன், எல்லாருக்கும் இல்லை மெயினானவங்களுக்கு மட்டும்தான், ஒரு சில பேர் தான் முக்கியமானவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ அங்கே போயிட்டு அப்படியே டான்ஸ் ஆடும்போது அப்புறம் 2 பேருமே அப்படியே அவங்க 2 பேத்துக்குள்ள லவ் வருது. அப்போ டான்ஸ் பார்த்தா நம்ம ஹீரோயினி சூப்பராக ஆடுறாங்க, மியூசிக் அதுக்கேற்ற மாதிரி வேறு லெவலில் இருக்கு. அப்புறம் வந்து ஹீரோயினியை வந்து அவங்க ரூம் கொண்டு வந்து விட்டுட்டு ஹீரோ போகிறப்போ அவங்க அண்ணனும் இன்னொரு சாரும் பார்த்துருவாப்புல. அப்புறம் காலையில் ப்ரொஃபஸரை மீட் பண்ணுறாங்க காலேஜில். நீங்கள் வந்து நைட் போய் பார்ட்டி போயிருக்கீங்க, காலேஜ் டைமில் அப்படி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. நீ வந்து நல்லா ரன்பி ஃபுட்பால் அந்த இது விளையாடுறதுனால உன்னை வந்து பாவம்னு சொல்லிட்டு விட்றேன், உங்கள் 2 பேத்துக்கும் 1 மாதம் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லை சார் இது வந்து என்னோடய சர்டிஃபிகேட் இது பண்ணும்போது எனக்கு வந்து அது ஒரு அடி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இது வந்து கண்டிப்பாக நடந்தாகும் அப்படின்னு வந்து ஹீரோயின் வெளியே வர கோச்சிட்டு ஹீரோயின் வந்து காலேஜ் விட்டு அப்படியே வெளியே வரும்போது ஹீரோ நின்று அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட அப்பா வந்து, நீ வந்து வண்டியில் ஏறு, உன்னால் எவ்வளோ பெரிய உன்னோட கெரியரே போயிருக்குன்னா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க தெரியல, நீ முதல்ல வண்டியில் வந்து ஏறு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட எதுவுமே பேச முடியாமல் போகிறான். அப்புறம் ஹீரோயின் அவங்க அண்ணன்ட்ட வந்து எப்படியோ நார்மலாக பேசிடலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கும்போது நார்மலாக பேசுகிறான். அவங்க அண்ணன் வந்து, இல்லை உன்னை வந்து நான் வளர்த்தனால தான் நீ இப்படி இருக்கிற, இதோ அப்பா அம்மா வளர்த்திருந்தா நல்லா இருந்திருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போது ஹீரோயின் வந்து இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன்,
என்னோட டான்ஸ் அந்த இதில் மட்டுமே நான் ஃபோக்கஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோயினி டான்ஸ் கிளாஸ் போயிருக்கும்போது அங்கே ஹீரோ வந்திருப்பாப்புல. ஹீரோயினியோட டான்ஸ் கிளாஸ் டீச்சர் வந்து தம்பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருப்பான். இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோயின் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் கூட டான்ஸ் ஆடும்போது அவ்வளோ சிங்க் ஆகும். அவங்க வந்து லவ்லாம் ஆடும்போது டான்ஸ் சூப்பராக இருக்கும். பார்த்தியா இந்த ஃபீல் தான் உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோயினி நைட்டு வந்து ஹீரோயினி கூட சேர்ந்து இருக்கும்போது இங்கே பாருமா நீ வந்து இப்போது லவ் பண்ணலையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சுத்தமாகவே. நீ என்ன மைண்ட் செட்டில் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்னை இப்படிலாம் அலைய வைக்காத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை இனிமேல் அப்படிலாம் கிடையாது, நம்ம இனிமேல் லவ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினியோட அம்மா வந்து எந்த டான்ஸ் கிளாஸில் பார்க்குறக்கு ஹீரோயினி சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே தான் எங்கள் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இந்த காலேஜ் தான் படிக்க போகிறா அம்மா ட்ரைட்டன், அப்புறம் நீ வேறு காலேஜ் போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கொஞ்சம் சேடாக தான் இருப்பாள். ஹீரோவோட அப்பா கிட்ட வந்து அப்பா நான் வந்து ஹீரோயினியை வந்து லவ் பண்ணுறேன், அவர் இருக்க காலேஜ் என்னோடய கெரியர் என்னோடய லைஃபே நீ இப்போமாவது பார்க்க விடுங்க, இத்தனை நாள் உங்களுக்காக வாழ்ந்தேன் அப்படின்னு. இது வந்து இதுக்கடுத்து உன்னோடது வந்து லைஃப் வேறு லெவலில் இருக்கும், நீ வந்து இந்த காலேஜில் படிச்சிருந்தா தான் உனக்கு நல்ல பெஸ்ட்டு ஃப்யூச்சர் இருக்கும். இல்லைப்பா அவள் தான் என்னோடய ஃப்யூச்சரு, நான் எங்கேனாலும் நல்லா விளாண்டுக்குவேன், நான் இது பண்ணிக்குவேன், என்னோடய கெரியரை பில்ட் பண்ணிக்குவேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லப்போ சரி இதுக்கு மேலே உன்னோட விருப்பம், நான் எதுவும் சொல்கிறதுக்குள்ள உனக்கு நல்லது பண்ணணும் தான் தவிர்த்து உன்னை வந்து கட்டுப்படுத்துறதுல என்னோட எண்ணம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு சந்தோஷமாயிடும். அப்புறம் ஹீரோயினி வந்து அவன் வந்து இந்த 4 வருஷம் முடிச்சுட்டு இந்த அவங்க அம்மா டான்ஸ் பழகினாங்களா அந்த ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து சர்ப்ரைஸாக ஹாய் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினி பார்த்து அப்படி ஷாக் ஆகிடும், என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு. நான் இங்கேயா, இது என் காலேஜ் தான், இன்னும் இங்கே ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேருமே மேற்கொண்டு அவங்க லவ்வை கன்டினியூ பண்ணிட்டு ஹீரோ ஃபுட்பால் அந்த ரன்வியில் இது பண்ணிட்டு அவங்க லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு ஜாலியாக இருப்பாங்க. இதோட படம் முடிஞ்சது. படம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.